வணக்கம். இந்திய வரலாற்றுல சில பக்கங்களை நாம மறக்கவே நினைக்க மாட்டோம். ஆனா சில பக்கங்களை நாம மறக்கவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பக்கத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சாதி, வர்க்கம், அப்புறம் நெருப்பு. இந்த மூணும் சேர்ந்து எழுதின ஒரு கொடூரமான கதை இது. 1968 டிசம்பர் 25. கீழ்வன்மணில உண்மையில என்னதான் நடந்துச்சு? வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த கதையை நாம ஒரு ஆழமான மேற்கோளோட ஆரம்பிக்கலாம். கார்ல் மார்க்ஸ் சொல்றார், இந்தியாவோட சமூக அமைப்பை புரிஞ்சுக்கணுமா, அப்ப முதல்ல அதோட கிராம அமைப்பு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. சரி, இந்த வார்த்தைகள் நம்மள நேரா 1968 இருந்த கீழ்வெண்மணி கிராமத்துக்கு கூட்டிட்டு போகுது. அங்க ஒரு சின்ன கிராமத்தோட அமைப்பு எப்படி ஒரு தேசத்தோட ஆன்மாவே பிரதிபலிச்சதுன்னு நாம பார்க்க போறோம். சரி, அந்த நெருப்பை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த நெருப்புக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பல வருஷங்களா, பல பத்தாண்டுகளா ஒரு கொடூரமான அமைப்புக்கு கீழே கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்த ஒரு அழுத்தத்தை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த அமைப்புக்கு பேரு தான் பண்ணையாள் முறை. இது ஏதோ சம்பளம் கம்மியா கொடுக்கற வேலைன்னு நினைச்சிடாதீங்க. இது கிட்டத்தட்ட ஒரு கொத்தடிமை முறை. அதாவது தலித் விவசாய தொழிலாளிகளை மிராசுதார்கள்னு சொல்லப்படுற நில உரிமையாளர்கள் அவங்களோட சொத்து மாதிரி தான் நடத்தினாங்க. அவங்க குழந்தைங்க படிக்க முடியாது, கூலியும் வயிறு நிறைய சாப்பிட்ற அளவுக்கு கூட இருக்காது. ஒரு மனுஷனோட வாழ்க்கையோட ஒவ்வொரு விஷயத்தையும் கட்டுப்படுத்தின ஒரு அமைப்பு இது. இந்த அமைப்பு சும்மா வார்த்தையால மட்டும் நிக்கல, ஒவ்வொரு நாளும் நடந்த வன்முறையால தான் நிலைச்சு நின்னுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேலையில சோர்ந்து போயிட்டா ரத்தம் வர வரைக்கும் சாட்டையால அடி. ஏதாவது எதிர்த்து பேசினா அடியாட்கள் வந்து அடிப்பாங்க. அட அது மட்டுமா, மாட்டு சாணத்தை தண்ணில கலந்து குடிக்க சொல்றது. நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா? ஒடுக்குமுறைங்கிறது வெறும் வார்த்தை இல்ல, அது நிஜமான ரத்தம் சிந்துற வழியா இருந்துச்சு. ஆனா எப்பவுமே நிலைமை ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? 1960கள்ல ஒரு சின்ன மாற்றம் வர ஆரம்பிச்சது. கம்யூனிஸ்ட் அமைப்பாளர்களோட உதவியோட இந்த தொழிலாளர்கள் ஒன்னு சேர ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கூட்டுக்குரல் கிடைக்க ஆரம்பிச்சது. அதுதான் எதிர்ப்போட முதல் தீப்பொறி. அப்படி என்ன பெருசா கேட்டுட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? இவ்ளோ பெரிய ஒரு மோதலுக்கு காரணமா இருந்தது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கோரிக்கை தான். ஒரு நாளைக்கு கூலியா கொடுக்கற ஒரு படி நெல்ல 2 படியா உயர்த்தித்தாங்கன்னு கேட்டாங்க. அவ்வளோதான். அவங்களோட உழைப்புக்கு கொஞ்சம் நியாயமான கூலி. இதுதான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி. ஆனா நில உரிமையாளர்கள் முடியாதுன்னு சொல்லிட்டு சும்மா இருந்தில்ல. பதிலுக்கு அவங்களும் ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சாங்க. தொழிலாளர் சங்கங்களை உடைக்கணும்னு வெளியில இருந்து ஆட்களை கூட்டிட்டு வந்தாங்க. இதனால தொடர்ந்து சண்டை, மிரட்டல்னு நிலைமை ரொம்ப மோசமாச்சு. இதுல உச்சகட்டமா சங்கத் தலைவர்களை கொல்ல ஒரு சதித்திட்டம் நடக்குதுன்னு அதிகாரிகளுக்கு தகவல் போயும் அவங்க அதை கண்டுக்கதே இல்ல, சுத்தமா புறக்கணிச்சுட்டாங்க. சரி, இப்போ நாம அந்த நாளுக்குள்ள போகலாம். டிசம்பர் 25, 1968. பல மாசமா புகைஞ்சுக்கிட்டு இருந்த அந்த பதற்றம் அன்னைக்கு யாருமே கற்பனை பண்ண முடியாத ஒரு பயங்கர வன்முறையா வெடிச்சு செதறது. பாருங்க அந்த நாள் எப்படி நகர்ந்துச்சுன்னு. சாயங்காலம் 5 மணிக்கு 2 தலித் தொழிலாளர்களை கடத்தி அடிக்கிறாங்க. 1 மணி நேரத்துல சக தொழிலாளர்கள் அவங்கள மீட்கிறாங்க. அப்போ ஒரு சின்ன சண்டை வருது. ஆனா இரவு 7 மணிக்கு நில உரிமையாளர் கோபாலகிருஷ்ண நாயுடு போலீசன் அடியாட்களோட வராரு. அதுக்கப்புறம் நடந்தது வேட்டை. ஆமாங்க, காட்டுல மிருகங்களை வேட்டையாடுற மாதிரி தொழிலாளர்களை சுட ஆரம்பிச்சாங்க. தப்பிச்சு ஓடின மக்கள் ஒரு சின்ன குடிசைக்குள்ள பாதுகாப்புக்காக நுழையறாங்க. ஆனா அந்த குடிசைய வெளியிலிருந்து பூட்டி அதுக்கு தீ வச்சுட்டாங்க. மொத்தம் 44 பேர். ஆமா, 44 உயிர்கள். அதுல பெரும்பான்மையானவங்க பெண்களும் குழந்தைங்களும் தான். ஒரே ஒரு குடிசைக்குள்ள உயிரோட எரிக்கப்பட்டாங்க. இவங்க வெறும் நம்பர்ஸ் இல்ல, இவங்கெல்லாம் குழந்தைங்க. 1 வயசு தாமோதரன், 1 வயசு குலசேகரன், 3 வயசு வாசுகி, 4 வயசு ராணி. இப்படி பச்சிலம் குழந்தைங்க. அவங்க வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப கொடூரமான முறையில பறிக்கப்பட்டுருச்சு. எல்லா புள்ளி விவரத்தையும் தாண்டி ஒரு காட்சி இருக்கு. அது அந்த இரவோட மொத்த கொடூரத்தையும் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். 25 வயசான மாதா மாள்கிற ஒரு தாய் தன் கை குழந்தைய நெருப்பிலிருந்து காப்பாத்தணும்னு தன்னோட மார்போடு இறுக்கமா அணைச்சபடி கருகி போயிருந்தாங்க. ஒரு கடைசி பலனளிக்காத முயற்சி அது. இந்த சம்பவம் நடந்ததும் நாடு முழுசும் ஒரு பெரிய அதிர்ச்சியால, ஒரு கோபம். ஆனா இதுக்கப்புறம் நடந்த சட்ட போராட்டம், அது 2வது அடியா இன்னும் பெரிய பேரழிவா அமைஞ்சது. முதல்ல முக்கிய குற்றவாளியான கோபாலகிருஷ்ண நாயுடு உட்பட 105 பேரை அரெஸ்ட் பண்றாங்க. கீழ்கோர்ட்ல நாயுடு குற்றவாளின்னு தீர்ப்பாகி 10 வருஷம் தண்டனையும் கிடைக்குது. ஆனா அவரு ஹைகோர்ட்ல அப்பீல் பண்றாரு. கடைசில என்னாச்சு தெரியுமா? நாயுடு உட்பட குற்றம் சாட்டப்பட்ட எல்லாரையுமே விடுதலை பண்ணிட்டாங்க.
தீர்ப்பு அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. எல்லாருக்கும் ஒரே கேள்விதான், ஏன், எப்படி? அந்த ஏங்கிற கேள்விக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் சொன்ன காரணம் இதோ. கார், நிலம், சொத்துன்னு வசதியா இருக்கிற பணக்காரங்க நேர்ல போய் இப்படி ஒரு கொலைய செஞ்சிருப்பாங்கன்னு நம்பவே முடியல. இதுதான் அவங்க சொன்ன காரணம். பாருங்க, இந்த ஒரு வரி அந்த தீர்ப்புக்கு பின்னாடி இருந்த வர்க்க பாகுபாட்ட எவ்வளவு அப்பட்டமா காட்டுதுன்னு. அநீதி கோர்ட் தீர்ப்போட மட்டும் நிக்கல, உண்மை கதையே மாத்தி எழுத முயற்சி பண்ணாங்க. அதாவது தொழிலாளர்கள் தான் அவங்க குடும்பத்தையே கொன்னுட்டாங்கன்னு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல போலீஸும் இந்த சம்பவத்தை பெருசா எடுத்துக்காம இதே மாதிரி தான் சொன்னாங்க. ஆனா கோர்ட்ல கிடைச்ச விடுதலை ஒரு முடிவல்ல, அது ஒரு ஆரம்பம்தான். நீதிக்கான போராட்டத்தோட அடுத்த கட்டத்தோட ஆரம்பம். ஏன்னா இந்த கதையோட எதிரொலிகள் அதுக்கப்புறமும் பல வருஷத்துக்கு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. சம்பவம் நடந்து சரியா 12 வருஷம் கழிச்சு 1980ஆம் வருஷம் டிசம்பர் மாசம் கீழ்வேண்மணி தியாகிகளுக்காக கட்டின நினைவிடம் பக்கத்திலேயே கோபாலகிருஷ்ணன் நாயுடு கொலை செய்யப்பட்டார். சட்டத்தின் மூலமா கிடைக்காத நீதி வேறொரு வழியில கிடைச்சதா மக்கள் பேசிக்கிட்டாங்க. கடைசியா இந்த சம்பவம் நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்விய வக்குது. வர்க்கம், சாதின்னு பிரச்சனைகள் வெடிக்கும்போது பலவீனமானவங்களை பாதுகாக்க வேண்டிய சட்டம் உண்மையிலே எவ்ளோ தூரம் நம்பகத்தன்மையோட இருக்கு? கீழ்வேண்மணியோட கதைங்கிறது முடிஞ்சு போன ஒரு வரலாறு மட்டும் இல்ல, அது இன்னைக்கும் தொடர்ற கண்ணியத்துக்கான, நீதிக்கான ஒரு போராட்டங்கிறத நமக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கு.